திரு சுமந்த், நீதிமன்ற வளாகத்தில் வைத்து காவல்துறை உயர் அதிகாரி சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை அப்படிலாம் ஊடகங்கள்ல பதிவுகள் போடுறாங்க. நீதிமன்றம் இந்த விவகாரத்தை அணுகிய விதம், காவல்துறை இந்த விவகாரத்தை அணுகிய விதம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? முக்கியமா இது நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை, இல்லாட்டி இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காதுங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது. இது எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் காவல்துறைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தயக்கம் காட்டுவது அகில இந்திய அளவில் நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு லெவல் ஆஃப் இம்யூனிட்டி, ஏன்னா அவர்கள்தான் இந்த அரசாங்கத்திற்கு அதாவது அந்த அரசாங்கத்திற்கு நெருக்கமான இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அது இன்டெலிஜென்ஸ் மூலமாகவோ இல்ல லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் மூலமாகவோ இல்ல வேரியஸ் இஷ்யூஸ், ஒவ்வொரு இஷ்யூலயும் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த அரசியல் தலைவர்களுக்கு கொடுப்பதே காவல்துறை மூலமாக தான் வரணும். அதுதான் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அதனால நிச்சயமா இந்த நடவடிக்கைகள் இப்ப இந்த அரசாங்கமா இருக்கட்டும், முந்தைய அரசாங்கம் ராஜேஷ் தாஸ் மேட்டர் சொன்னாங்க, அதே மாதிரி அருணா ஜெகதீசன் கமிட்டி ரிப்போர்ட்ல இன்டைக்ட் ஆன சைலேஷ்குமார் யாதவ் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பல்வீர் சிங் எல்லோருக்கும் தெரியும், அந்த அம்பாசமுத்திரம் அதுல என்ன நடந்ததுன்னு எல்லோருக்கும் தெரியும். அவர் திருப்பி ரீஇன்ஸ்டேட் ஆயிருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய கேசஸ், இதோ 1-2 அப்படின்னா பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. வேர் இந்த சிவில் டிஸ்பியூட்ல ஆர் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், சிவில் டிஸ்பியூட், இந்த மாதிரி விஷயங்கள்ல காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது கட்ட பஞ்சாயத்து என்ற வார்த்தை இல்லையே தவிர டிஸ்பியூட்ஸ். இது யார் சொல்றாங்க? இப்பொழுது சென்னையில காவல்துறையினுடைய கமிஷனரா இருக்கிற அருண், அவர் எழுதுறாரு. ஏடிஜிபியா இருக்கும் போது அவர் லெட்டர் எழுதுறாரு, போன வருஷம் லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி காவல்துறையினர் எல்லா கமிஷனர்ஸுக்கு எழுதுறாரு, சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாருக்கும் எழுதுறாரு. உங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்துங்கிற வார்த்தை இல்லை, சிவில் டிஸ்பியூட்ஸ்ல, ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்சன், சிவில் டிஸ்பியூட்ல எல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஒரு 5 வருஷம் முன்னாடி சென்னை உயர் நீதிமன்றம் சொல்றாங்க, காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், சிவில் டிஸ்பியூட்ல ஈடுபடுறாங்க, இது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அரசியல் அழுத்தத்தினால செய்யறாங்களா, வேற எல்லா இவங்களுக்கான தனிப்பட்ட ஆதாயம் பலன்கள் ஏதாவது இருக்கா? இல்ல, நிச்சயமாக இப்ப என்னன்னா ஒரு இம்பியூனிட்டி இருக்கிறது. இம்பியூனிட்டி என்றால் எது செய்தாலும் நடவடிக்கை இருக்காது அப்படிங்கிற ஒரு அசாத்திய ஒரு நம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறது. அது எதனாலன்னா அது அப்படிதான் நடந்திருக்கு இவ்வளவு நாளா. யார் மீதும் ஒரு கடுமையான நடவடிக்கை பாய்ந்ததாக நமக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஏதாவது ஒரு கேஸ் 2 கேஸ்ல வரலாமே தவிர 99% குற்றம் சாட்டப்பட்டவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தால் பெரும் அளவுல நடவடிக்கை எடுக்காது. பல்வீர் சிங் கேஸ்ல ஐபிஎஸ் அசோசியேஷன் லெட்டர் எழுதுறாங்க, யூ ஷுட் யூஸ் டிஸ்கிரிஷன். அவர் செய்த செயல் என்ன, அதுக்கு ஐபிஎஸ் அசோசியேஷன் தலையிட வேண்டிய செயலாது. அவர்கள் தலையிட்டு அவருக்கு அவருக்கு வக்காலத்து வாங்குறாங்க. சோ நான் என்ன கேட்கிறேன்னா, இது ஒரு ப்ராப்ளம் காவல்துறையில் தொடர்ந்து நீடிக்கிறது. நீதிமன்றம் இத்தகைய உத்தரவு இடவில்லை என்றால் ஒன்றுமே நடந்திருக்காது. திரு பிரகாஷ் சொன்னாரு, எஃப்ஐஆர்லயே முதல்ல பேரே போடல. அதுதான் தட் வுட் ஹவ் பீன் தி சிச்சுவேஷன். எனக்கு இன்னொரு விஷயம் புரியல. இந்த நீதியரசர் அவர்கள் காவல்துறை அதிகாரி, பப்ளிக் சர்வெண்ட், எம்எல்ஏ அவர்கள் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். பட் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெக்னிக்கலி இஸ் a பப்ளிக் சர்வெண்ட். சோ அது ஏன் அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் இன்வெஸ்டிகேஷனோட கோஆபரேட் பண்ணோங்கிறாரு. இவருக்கு கோஆபரேஷன் எல்லாம் இல்லை, யூ ஹேவ் டு பி அரெஸ்டட்ங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வரும்போது இந்த வித்தியாசத்துக்கான, ஏன்னா டெக்னிக்கலி சட்டமன்ற உறுப்பினர் என்பவரும் ஒரு பப்ளிக் சர்வெண்டாகத்தான் கருதப்பட வேண்டும். though he is not a government official, he is a public servant. He is in the cause of the public தான் அவங்க இருக்காங்க. சோ அதனால அவருக்கு ஒரு டிஃபரண்ட் யார்ட் ஸ்டிக். ஜெகன்மூர்த்தி கிட்ட, பூவை ஜெகன்மூர்த்தி கிட்ட
காட்டின கண்டிப்ப ஏடிஜிபி விவகாரத்துல நீதிமன்றம் காட்டலைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல ரிவர்ஸ். ஏடிஜிபி மீது கண்டிப்பாக இருந்த நீதிமன்றம் பூவை ஜெகன்மூர்த்தி மீது அவர் நீங்க இன்வெஸ்டிகேஷனோட கோஆபரேட் பண்ணணும்னு ஒரு உத்தரவோட போட்டுட்டாங்க. பட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. தி எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்வால்வ்மெண்ட்ங்கிறது இப்போ அதிகாரப்பூர்வமா, அதாவது உங்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு சிக்கல் ஏற்படாது என்ற தைரியம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய அபிஷியல் கார் ஏதோ ஒண்ணுங்க, ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு வெஹிக்கிள்ல அவங்க இது செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட கிடையாது. உங்க அபிஷியல் கார்ல இது நடக்குதுன்னா அந்த அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? அது இந்த சென்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டி. அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது திரு ஜெயராமுடைய கார் தாங்கிறதுக்கான ஆவணங்கள் இருக்கிறதுனால நேரடியாக கைது நடவடிக்கைக்கு நீதிமன்றம் உத்தரவு. ஒரு நிமிஷம் கார்த்திகா, அது ஓட்டுனது போலீஸ்காரர், அவருக்கு ஓட்டுற 2 காவலர்கள்ல ஒரு காவலர் ஓட்டுறாங்க. அதுதான் இம்ப்யூனிட்டி. இப்ப இன்றைக்கும் பாத்ரூம்ல வழுக்கி மாவு கட்டு போட்டுட்டு இருக்காங்க. முந்தானத்து கூட ஒரு போட்டோ ஒண்ணு பார்த்தேன். முந்தானத்து முன்னாலும் கை கால் 2த்துலயும் மாவு கட்டு போட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. யாராலையும் தடுக்க முடியல. அப்படியே போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நீதியரசர்களுக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், அரசியல் அமைச்சர்களுக்கும் தெரியும். ஆனால் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சோ அதுதான் இம்ப்யூனிட்டி. யாராலையும் எதுவும் செய்ய இயலாது அப்படிங்கிற தைரியம் வரும். என்ன நோக்கமா இருக்கும் அரசாங்கத்துக்கு? திரு ஜெயராம காப்பாத்தணும் அப்படின்னு என்ன நோக்கம் இருக்கும்? வெட்ட வெளிச்சமா ஆதாரங்கள் இருக்கு, போன் கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அவருடைய வாகனம் தான் சிறுவன் கடத்தப்பட்டதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறதுக்கு இருக்கு. இது திரு ஜெயராம் என்ற தனி நபரோ அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரிகள் மீதும் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீதும் ஏதேனும் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டால் அரசாங்கம் நடந்து கொள்ளும் விதம் வேறு ஒரு அரசு அதிகாரி, ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி மீது சுமத்தப்படும் ஒரு குற்றமும் இதற்கும் they are not treated equally. அகில இந்திய அளவில் அணுகுமுறை வேறு நிச்சயமா வேறுதான் இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, எத்தனையோ கேசஸ் இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் மட்டும் காவல்துறையில எவ்வளவு பெண்டிங்கா இருக்கு. நிறைய கேசஸ் பெண்டிங்கா இருக்கு. அண்டர் இன்வெஸ்டிகேஷன் சீனியர் ஆபீசர்ஸ். கான்ஸ்டபிளுக்கு எதிராக ஒரு கேஸ் இருக்கோ, ஒரு இன்ஸ்பெக்டருக்கு எதிராக இருந்துச்சுன்னா அவங்க சஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. பட் உங்களுக்கு அந்த ஐபிஎஸ் வரும்போது, ஐஏஎஸ் என்று வரும்போது நிச்சயமா சட்டம் அவங்களுக்கு வேற மாதிரி தான் செயல்படுது. சட்டம்னா ஐம் டெல்லிங் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் லெவல் ஆன்வர்ட்ஸ் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது பல மடங்கு அதிகமாக இருக்கு. அதுதான் அதனாலதான் nobody gets punished.